அதிகாரம் 14. அசீரியர் மீது இஸ்ரேலரின் தாக்குதல். பிறகு யூதித்து மக்களிடம் பின்வருமாறு கூறினார்: சகோதரர்களே, நான் சொல்வதை கேளுங்கள். இத்தலையை எடுத்துக்கொண்டு போய் உங்களது நகரத்தின் மதில் மேல் தொங்கவிடுங்கள். பொழுது விடிந்து கதிரவன் எழுந்தவுடன் நீங்கள் அனைவரும் படைக்கலங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுள் வலிமை படைத்த அனைவரும் புறப்பட்டு தங்களுக்கு ஒரு படைத்தலைவனை அமர்த்திக் கொண்டு சமவெளியில் உள்ள அசீரியரின் முன்னணி காவலரை தாக்க இறங்குவது போல நகரை விட்டு வெளியேறுங்கள். ஆனால் கீழே இறங்கிச் செல்ல வேண்டாம். உடனே அசீரிய காவலர்கள் தங்களுடைய படைக்கலங்களை எடுத்துக்கொண்டு தங்கள் பாளையத்துக்குள் நுழைவார்கள். தங்கள் படைத்தலைவர்களை எழுப்புவார்கள். படைத்தலைவர்கள் ஒலோபெரினின் கூடாரத்துக்கு ஓடுவார்கள். ஆனால் அவனை காண மாட்டார்கள். ஆகவே அவர்கள் பேரச்சத்தால் பீடிக்கப்பட்டு உங்களிடமிருந்து தப்பி ஓடுவார்கள். அப்பொழுது நீங்களும் இஸ்ரேல் நாட்டு எல்லைகளில் வாழும் அனைவரும் அவர்களை துரத்திச் சென்று வழியிலேயே அவர்களை வெட்டி வீழ்த்துங்கள். இதை செய்யும் முன் அம்மோனியராகிய அக்கியோரை என்னிடம் அழைத்து வாருங்கள். இஸ்ரேல் இனத்தாரை சிறுமைப்படுத்தி அக்கியோரை சாகும்படி நம்மிடம் அனுப்பி வைத்தவனை அவர் பார்த்து தெரிந்து கொள்ளட்டும். ஆகவே மக்கள் ஊசியா வீட்டிலிருந்து அக்கியோரை அழைத்து வந்தார்கள். அவரும் வந்து மக்கள் கூட்டத்தில் இருந்த ஓர் ஆளின் கையில் ஒலோபெரினின் தலையை கண்டவுடன் மயங்கி குப்புற விழுந்தார். மக்கள் அவரை தூக்கிவிட அவர் யூதித்தின் காலடியில் விழுந்து வணங்கி அவரிடம், யூதாவின் கூடாரங்களிலெல்லாம் நீர் புகழப் பெறுவீராக. எல்லா நாடுகளிலும் உமது பெயரை கேள்விப்படுவோர் அனைவரும் அஞ்சுவர். இந்நாட்களில் நீர் செய்த அனைத்தையும் இப்போது எனக்கு எடுத்துச் சொல்லும் என்று வேண்டினார். எனவே யூதித்து தாம் வெளியேறிச் சென்ற நாள் முதல் அவர்களோடு பேசிக் கொண்டிருந்த அந்நேரம் வரை ஆற்றியிருந்த செயல்கள் அனைத்தையும் மக்கள் முன்னிலையில் அக்கியோரிடம் விரித்துரைத்தார். யூதித்து பேசி முடித்ததும் மக்கள் பேரொலி எழுப்பினார்கள். அவர்களது நகரெங்கும் மகிழ்ச்சி குரல் ஒலித்தது. இஸ்ரேலரின் கடவுள் செய்திருந்த அனைத்தையும் அக்கியோர் கண்டு அவர் மீது ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டார். விருத்த சேதனம் செய்து கொண்டு இஸ்ரேல் இனத்தோடு தம்மை இணைத்து கொண்டார். பொழுது புலர்ந்தவுடன் இஸ்ரேலர் ஒலோபெரினின் தலையை நகரத்தின் மதில் மேல் தொங்கவிட்டார்கள். பிறகு எல்லாரும் தங்கள் படைக்கலங்களை எடுத்துக்கொண்டு அணியணியாக மலைப்பாதைகளில் இறங்கிச் சென்றார்கள். அசீரியர்கள் அவர்களை கண்ணுற்ற போது தங்கள் தலைவர்களுக்கு ஆள் அனுப்பினார்கள். அத்தலைவர்கள் படைத்தலைவர்களிடமும் ஆயிரத்தவர் தலைவர்களிடமும் தங்கள் ஆளுநர்கள் அனைவரிடமும் சென்றார்கள். ஒலோபெரினின் கூடாரத்துக்கு சென்று அவனுடைய உடைமைகளுக்கெல்லாம் பொறுப்பாயிருந்த பகோவாவிடம், நம் தலைவரை எழுப்பிவிடும். அந்த அடிமைகள் முழுதும் அழிந்து போகும்படி நம்மேல் போர் தொடுக்க துணிந்து கீழே இறங்கி வருகிறார்கள் என்று கூறினார்கள். ஆகவே பகோவா உள்ளே சென்று கூடாரத்தின் வாயிலருகே நின்று கையை தட்டினான். ஏனெனில் ஒலோபெரின் யூதித்துடன் உறங்குவதாக நினைத்து கொண்டிருந்தான். ஒரு மறுமொழியும் வராததால் அவன் வாயிலை திறந்து படுக்கையறைக்குள் சென்றான். கட்டிலருகே ஒலோபெரின் தரையில் இறந்து கிடந்ததையும் அவனுடைய தலை துண்டிக்கப்பட்டிருந்ததையும் கண்டான். உடனே பெரும் கூச்சலிட்டான். அழுது புலம்பி உரக்க அலறி தன் ஆடைகளை கிழித்து கொண்டான். பிறகு யூதித்து தங்கியிருந்த கூடாரத்துக்குள் அவன் நுழைந்தான். அங்கு யூதித்தை காணாததால் வெளியே மக்களிடம் ஓடி வந்து உரத்த குரலில், அந்த அடிமைகள் நம்மை ஏமாற்றி விட்டார்கள். ஓர் எபிரேய பெண் நெபுகத்நேசர் மன்னரின் குடும்பத்துக்கே இழிவை கொண்டு வந்து விட்டாள். இதோ ஒலோபெரின் தரையில் கிடக்கிறார், அவரது தலையை காணோம் என்று கத்தினான். அசீரிய படைத்தலைவர்கள் இதை பற்றி கேள்விப்பட்ட போது தங்கள் மேலாடையை கிழித்து கொண்டார்கள். பெரிதும் கலக்கமுற்றார்கள். அவர்களுடைய அழுகை குரலும் பெரும் கூச்சலும் பாசறை எங்கும் ஒலித்தன.